ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 67,000 மதிப்புள்ள ஃபோன் வாங்கியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் ஃபோனை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுறப்ப விம் பார் உள்ள இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். விம் பார் சோப் கொடுத்துருக்காங்க. அதுவும் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 67,000 மதிப்புள்ள ஃபோனு. அதுவும் ரிசீவர் இந்த டெலிவரிக்கு ₹190 என்னமோ அவர் பே பண்ணியிருக்காரு. அது போக டெலிவரி அந்த ஓடிபி எல்லாம் வாங்குவாங்க. அந்த ஓடிபி வாங்குறப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழை வருது அப்படி இப்படின்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அந்த நம்பரையும் அவர் வாங்கிட்டு டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டாராமா. யாரை நம்புறதுன்னே தெரியல இப்போல்லாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, டிமார்க்கில் கோதுமை மாவு எக்ஸ்பைரி ஆனதை எடுத்து லூஸில் விற்கிறாங்க. நம்ம அந்த பாக்ஸாக கொட்டி வச்சுருப்பாங்களா, அதில் கட் பண்ணி போடுறாங்க. எப்படி இதை வாங்கிட்டு போய் நம்ம இப்போ டிமார்க்குன்னு போகிறதுனா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு போனால், இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம காசு கொடுத்து நோய் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்குது. இப்படியெல்லாம் சம்பாரித்து என்ன பண்ண போகிறாங்க. இது வாங்கிட்டு போகிறவங்க குழந்தைங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆனால் என்ன பண்ணுறது. ஒரு ஃபுட்டு விஷயத்தில் கூட எவ்வளோ கலப்படம் பண்ணுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இதில் படித்தவங்க எங்கே தமிழ் படித்தாங்கன்னே தெரியல. ரொம்ப கொலை பண்ணியிருக்காங்க தமிழவே. இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் பச்சிருப்பானோ. இவர் ட்ரிக்கை பாருங்களேன். டெக்னாலஜி வளர்ந்துச்சுங்கிறாங்க. எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம சாப்பிட்ற பிளேட்டு, அப்புறம் குழம்பு ஊற்றுற குண்டா, அதுக்கப்புறம் டம்ளார், அது எல்லாத்துலேயுமே கவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது போக அவர் கைக்குமே கவர் போட்டு தான் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அப்புறம் எல்லா கவரையும் ஒட்டுக்கா இது பண்ணி டஸ்ட்பினில் போட்டார். இது விலை கழுவாமல் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை தான். ஆனால் என்ன, இதனால் நம்மளுக்கு நோய் வரக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பானிபூரியே உள்ளே நம்ம போட்டுனா அது பொரிஞ்சு வரும், ஓகே. எப்படி வெளியே எடுக்கிறது? உடச்சா எடுப்பீங்க. எப்படி இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்கன்னே தெரியல. கொஞ்சம் கூட லாஜிக்காகவே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்களேன், நானும் விஜய் சார் ஃபேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்படி இவங்க ஃபேன்லலாம் எப்படி வெளிக்காட்டுறாங்க பாருங்கள். டிவிக்கேன்னு போட்டு அந்த அதாவது அந்த பிக்சர் அவர் விஜய் சாரோட பிக்சரும் அந்த மாதிரி சேரீயே ரெடி பண்ணிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சேரீ. இதுக்கு ஃபோட்டோ ஷூட் வேறு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெவலப் ஆகுறாங்க. நம்மளாம் வேஸ்ட்டு. விஜய் ரசிகர்னு வெளியவே சொல்லிக்கூடாது போல். இன்னொருத்தர் பாருங்கள், இவரும் விஜய் ஃபேன் போல். அவர் டிவிக்கே அந்த கொடியவே சப்பாத்தியாக தேய்ச்சி கொடி மாதிரி சுட்டு எடுக்கிறாரு. விஜய் சார் ரசிகர்னு வெளியவே சொல்லிக்க முடியாது. இவங்க பாரு என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. இங்கே பாருங்கள், நான் கூட அடுப்பில் என்னடா பணம் வச்சா எரியாதோ அப்படின்னு நல்லா அப்படியே பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் தான் தெரியுது ஃபோன் அடியில் அந்த அடுப்பு எரியிற மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் பாருங்கள், நம்ம ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா பணமெல்லாம் எரியாது போ. இவர் பாருங்கள், நான் என்னமோ நினச்சேன், சரி தொட்டாங்குச்சியில் ஏதோ என்னமோ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பூரி சும்மாவே போட்டால் உப்பி தான் வரும். உப்பாமையாக இருக்க போகுது. அதுக்கு போய் தொட்டாங்குச்சியில் மாட்டி அதைய பொரிச்சு அதுக்குள்ள குருமா ஊற்றி இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா வேலை. ரொம்ப நேரம் நல்லா பேசு என்றா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் தான் எல்லா அறிவாளியும் இருக்காங்க போல். இவர் பாரு, ஆவி இட்லிலேருந்து வர்றதே இட்லி செத்தனால தான் இந்த ஆவியே வருதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பசி எடுத்து தான் ஃபோன் சாப்பிட்டாங்களாம். ஏன் ஃபோன் சாப்பிட்டாங்கன்னா, அது ஆப்பிள் ஃபோன் ஆகிறதுனால சாப்பிட்டாங்களாம். அடிக்கொருக்கா எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் டைம் கேட்பாங்க. அது ஏன்னா ஒரு வாட்ச்மேனா. என்னால் முடியலை. இருக்க பசங்க எல்லாமே ரொம்ப சேட்டை பசங்க தான். இவன் பாருங்கள், அந்த காருக்கு தொட்டோம்னா மியூசிக் போடும்ல, அந்த மியூசிக்கு எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடலாம் பாருங்கள். நல்லா வாலு பசங்களாக இருக்காங்க எல்லாம். இது பாருங்கள், அன்னாச்சி நம்ம நார்மலாக வெட்டி தான் சாப்பிடுவோம். இது அப்படி நார்மலாக இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம தோல்லாம் பாதி இது வேஸ்ட்டாக தான் போகும். இதே நம்ம அந்த தோல் மேலே பாக்ஸாக இருக்கணுங்க, அந்த டைப்பில் வெட்டி சாப்பிட்டோம்னா அந்த இது வரைக்குமே நல்லா சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைமு. இந்த ப்ரெட் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ப்ரெட்டு, எல்லா சைஸில் ஒவ்வொரு டிசைன்லேயும் இருக்குது. இந்த ப்ரெட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னா லூலு மால் போனீங்கன்னா இந்த இது இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள் லூலு மாலுக்கு. ப்ரெட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், இந்த சேர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதிகமாக வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு பேக் பெயின் இதெல்லாம் வரும், ரொம்ப கால் வலிக்கும். அதுக்கு இந்த சேர் யூஸ் பண்ணிங்கன்னா உட்காந்துக்கலாம். நம்ம மேலே ஏறி ஏதாவது ஸ்லாப்லேருந்து எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பாருங்கள், நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. இதோட லிங்க் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்களேன், திருட வந்தவனுக்கு திருடிட்டு போகாமல் அங்கேயே ஏசி காற்று நல்லா இருக்குன்னு தூங்கியிருக்கான் பாருங்கள். இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி அவங்களாம் பொழைப்பான். திருடிட்டு நல்லா ஜாலியாக படுத்து தூங்கியிருக்கிறான். அப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
எனக்கு இத பார்க்குறப்ப என்னோட காலேஜ் லைஃப் தான் இதாச்சு. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒளிஞ்சுக்குவோம். அது எப்படி பின்னாடி லாஸ்ட் டெஸ்க் போய் ஒளிஞ்சுக்கிறது அந்த மாரி. இவங்க பாருங்க டெஸ்க்குக்கு அடியிலேயே ஒளிஞ்சுக்கிறான்னா, அவன் எவ்வளோ ஒல்லியாவும் இருப்பான். அதுவும் அந்த டைம் வந்து எனக்கு காலேஜ் ஞாபகம் வந்துச்சு. உங்க எல்லாத்துக்கும் காலேஜ் இது வந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏதாவது சீட்டிங் பண்ணியிருக்கீங்களா? இவங்க பாருங்க பீஸா கடையில வேலை செய்றாங்க. பீஸ் போடுறதுக்கு முன்னாடியே நடுவுல சென்டர்ல கட் பண்ணி ஜாயின் பண்ணா வந்து அந்த பீஸா ஒரே ஷேப்ல தான் இருக்கும். அவங்களுக்கும் பசிக்கும்ல, பாவம்ல. அப்புறம் எனக்கு பசிக்காதா? அப்படிங்கிற மாரி இருக்கு. அவங்க அந்த பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் அத வந்து கஸ்டமருக்கு குடுத்துர்றாங்க. எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. ஆமா, அவங்களுக்கும் அப்புறம் பசி எடுத்தா என்ன பண்றது? பாருங்க, அவங்க பிரியாணி வாங்குனதுல வந்து நாய்க்கால் இருந்ததாம். நாய்க்கால்னா அது பார்த்தாவே தெரியும். கோழி எப்படி இருக்கும், இது நாய்க்கால் எப்படி இருக்கும்னு. அத பார்த்துட்டு நாய் பீஸ் இருந்தோனே, இது நிஜமாவே இது கோழிக்கறியா? இல்ல நாய்க்கறியான்னு தெரியல. நாய்க்கால் வந்திருக்கு. இப்ப எந்த ஃபுட்டுமே வெளிய வாங்கி சாப்பிடவே முடியாது போல. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போடுங்க அந்த மாரி வீடியோ போடுங்கனாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.